இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் நெக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் ஒரு த்ரெட் நீடில் ஆர் சீக்வென்ஸ் நீடில், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஜரி த்ரெட், அப்புறமா ஜமுக்கி சொல்லுவாங்கள்ல, நான் அது காமிக்கிற வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த ஜமுக்கி, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ், இதெல்லாம் தான் தேவையான மெட்டீரியல்ஸ். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் என்னென்ன வேணுன்றதை. ஸோ நம்ம போடுற மாதிரி 2 செயின் ஸ்டிச் நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சு தான் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ 3rd லேயர் பார்த்தோன்னா சுகர் லேயர் வச்சு நான் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி மேக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லேயர் நார்மல் செயின் ஸ்டிச்சு. இது பேட்டர்னுக்காக எப்பயுமே நம்ம பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சுகர் பீட்ஸ் வச்சு 3rd லேயரை கவர் பண்ணுறோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் ஏன் எடுத்தோடனே 2 போடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2 இல்லை 4 கூட நம்ம போடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு திக் ஆஃப் லேயர்ஸ் மாதிரி தெரியறதுக்காக தான் போடுறோம். நம்ம எடுத்தோடனே ஒரு ஸ்டோனோ இல்லை சுகர் பீட்ஸ் வச்சோ டிசைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் எப்பயுமே ஒரு ஃப்ளாட் எண்டட் வச்சதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் எம்போஸ்டாக காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே இதுதான் இப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு. ஸோ எது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 தடவை ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. 2 to 4 டைம்ஸ் போடலாம், எல்லாமே உங்கள் விருப்பம் தான். ஸோ போட்ட பிறகு நீங்கள் சுகரோ இல்லை ஜமுக்கி எது வேணாலும் நீங்கள் அதுக்கு அடுத்த லேயராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே சுகர் பீட்ஸ் வச்சு 3rd லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போது 4th லேயரும் சுகர் பீட்ஸ் வச்சே போடலாம். அப்படி இல்லைனா ஆன்டிக் பீட் அப்படி அது கூட வச்சு நம்ம போடலாம். நான் ஆனால் அதை வச்சு போடலை. ஏற்கனவே நான் வீடியோஸ் அதை வச்சு நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம ஜமுக்கி வச்சு போடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஜமுக்கி. ஸோ இந்த ஜமுக்கி வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் இது போட போகிறோம். இது ஃப்ளாட் எண்டடாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எப்படின்னா நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஹோல் இருக்குல்ல, ஹோல் அந்த த்ரெட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கம்பல்சரி நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஒன் சைடு லூப் வச்சு போட்டோன்னா நமக்கு அது கரெக்டாக ஃப்ளாட் எண்டடாக இருக்காது, ஒன் சைடாக தூக்கிட்டுருக்கோம். ஸோ எப்பயுமே லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரைட்லேயும் அதை லாக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஜமுக்கி லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லோட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது ஃப்ளாட்டாகவே இருக்காது, ஒன் சைடு தூக்கிட்டுருக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் இது ஃபுல்லாகவே இந்த 4th லேயராக ஜமுக்கி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி எப்பயுமே ஜமுக்கி இது மாதிரி ஃப்ளாட் எண்டடை மொத்தமாக நம்ம நீடிலில் லோட் பண்ண வேணாம். ஏன்னா 2 வாட்டியோ இல்லை 2 ஜமுக்கியோ 3 அது மாதிரி கவுண்ட்ஸில் அது ஸ்பீடாக கீழே விழுந்துடும். அது வேஸ்ட்டு தான், அந்த மாதிரி பண்ணுறது டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ எப்பயுமே ஒன்று ஒன்றாவே நீங்கள் லோட் பண்ணி அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது லோட் பண்ணிக்கோங்க நீடிலில். ஸோ அது ஈஸியாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் நிறைய லோட் பண்ணுறேன்ற பேரில் லோட் பண்ணிங்க சுகர் பீட்ஸ் ஆன்டிக் பீட் மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 2 3 டப்புன்னு விழுந்துடும். ஸோ விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பி கையெடுத்து ஒன்று மட்டும் வச்சுட்டு மிச்சம் 2 ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிங்கிளாகவே லோட் பண்ணி போடுங்க. அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த லேயர் முடிஞ்சிடுச்சு, 4த் லேயர் முடிஞ்சிடுச்சு. ஸோ 5த் லேயர் வந்து திரும்பி நான் சுகர் பீட்ஸ் வச்சு வந்து முடிச்சிடுறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன்ஸ் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். எல்லா வீடியோஸுமே வந்து ஃப்ரண்ட் நெக் அது ரிலேட்டட் தான் இருக்க போகுது. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன், என்னென்ன வந்து அப்கமிங் வீடியோஸாக வரப்போகுதுன்றது. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக் பேட்டர்ன்ஸ் வந்து மல்டிபிள் நெக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது நம்மளோட க்ரியேட்டிவ் இதோடைய தான் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களுக்குமே வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து ஸ்டோன்ஸோ இல்லை பீட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கே க்ரியேட்டிவாக தோணும். ஸோ இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமேன்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நான் ஒரு 50 ஆர் 40 நெக் டிசைன்ஸ் வந்து போடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே பேட்டர்ன் வச்சு தான் வரும். இது வந்து நான் ஒரு 50 ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ 50 ஸ்டிச்லேயே வந்து நெக் பேட்டர்ன்ஸ் அப்படியே பார்ட் 1 பார்ட் 2வாக வந்து கொண்டு போகலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.